ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆயில் இல்லாமல் மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நல்லா மீனை வெட்டி கழுவி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு நல்லா போட்டு கிட்டத்தட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணி அதிகம் ஆல்ரெடி அதில் தண்ணி அதில் இருக்குது ஃபிஷ்ஷில், தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. அப்படியே போட்டு எல்லா தூளையும் போட்டு, எல்லா தூளும் இல்லை, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு ஃபுல்லாக கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி ஃப்ரை பண்ணால் தான் ஒரு விஷயம். வாழை இலையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஒன் பை வரும் பாருங்கள். வாழை இலையில் வச்சு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல், ஆயில் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது போல் செஞ்சுக்கணும். தண்ணி ஊற்றவே கூடாது. ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணியே போதும். துளி கூட ஆயில் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். கலர்ஸ்லாம் எதுவுமே, இது நேச்சுரல். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சால்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. கலர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணல, நேச்சுரல் இதுதான். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறோம். இதில் எந்த தண்ணியும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பச்சை வாழை பெருசாக எடுத்துக்கோங்க. உங்கள் தவா சைஸ், உங்கள் வீட்டில் என்ன தவா, தோசைக்கல்லில் எதாவது நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அந்த தவா சைஸில் வீட்டில் பாத்திரம் இருக்கும், ஸ்டீல் பாத்திரம், ப்ளைட்டு, சாப்பாடு ப்ளைட்டாக இருக்கணும், வேறு எந்த ப்ளைட்டாக இருக்கணும், எடுத்துக்கிட்டு இந்த இலையை வச்சு எல்லாம் ரவுண்டாக வச்சு கட் பண்ணிங்க. மெயினாக வந்து இந்த இலை தான் பெரிய தாரக மந்திரமே. உங்களுக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு, சாரி கிழிஞ்சிருச்சு, சரி வேறு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு, நிறைய வாஷ் பண்ணிவிட்டு மீன் நல்லா வச்சு தவாவில் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். ரெண்டு பக்கம் மாற்றி நான் செய்யும்போது பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்ச இலை இது போல் லேயராக கட் பண்ணிக்கணும். 1 2 எதுக்கு நம்ம இவ்வளோ கட் பண்ணோம்னா, இது இலையில் பார்த்திங்கன்னா 2 மீன் 3 மீன் வரும். அது பார்த்திங்கன்னா சுருங்கிடும். உங்களை தவாவில் வச்ச பிறகு சுருங்கிடும். அப்போ இதை ஒன்றும் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது வேறு செட்டு, அப்படியே 2 கீழே மேலேயும் வைக்கணும். தவா கீழே வைக்கணும், மேலேயும் வைக்கணும். அடுத்து 2 செட்டு, அடுத்தது 2 செட்டு. அப்போ லேயராக நம்ம கட் பண்ணி இது போல் வச்சுக்கிட்டு தான் மீன் வறுவல், எண்ணெய் இல்லாமல் மீன் ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. தவா வச்சுட்டேன், ஆன் பண்ணிவிட்டேன். பச்சை இலை பாருங்கள், பச்சை இலை எல்லாமே லைவாகவே பார்த்துக்குங்க. இது நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா சூடான பிறகு தவாவில் வைக்கணும். சூடாகிட்டுருக்கு, இருக்காது, ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ண ஃபிஷ் எடுத்து 1 பை 1 வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்குங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ, எண்ணெய் இல்லாமல் இதே போல் சிக்கனும் செய்யலாம், ஃபிஷ்ஷும் செய்யலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நல்லா கிறிஸ்பியாகவே வரும். ஆமாம், உங்களுக்கு ரொம்ப கொலை அப்படி இப்படின்னு வரணும்னு நினைக்காதீங்க. வேணாம், இந்த லேயர் மட்டும் போதும். இதை வச்சா திருப்ப முடியாது, இது வேண்டாம். இது மட்டும் போதும், 4 பீசஸ் போதும். இதுக்கு மேலே இந்த லீஃப், இந்த இலையை வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, பிளேட் போட்டு மூடணும்.
இது சின்னதாக இருக்குது, வேறு பிளேட் போட்டுக்கோங்க. இதுதான் சரியான பிளேட்டு. இது ஃபுல்லாக போட்டால் மூடி லாக் பண்ணி முடிஞ்சு போச்சுங்களா. கரெக்டாக இருக்குது, தவாக்கு தகுந்த மாரி கரெக்டாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி அந்த மீனை வந்து அப்படி மாற்றணும். கீழே இருக்கிறது அப்படியே மேலே கொண்டு வரணும். அந்த இலையோடைய அடியில் ஃபுல்லாக இலையில் பார்த்திங்கன்னா தோசை திருப்பி எடுத்து இது அப்படியே டேன் பண்ணணும். பார்க்க தானே போகிறீங்க பாருங்கள். ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே விட்டால் அது ரிசல்ட் வேறு மாதிரி வந்துடும். அடிக்கடி செக்கப் பண்ணிக்கணும். இந்த மசாலா அப்படியே நெறி ஏறுது, சூடாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்ம சூடு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சூப்பர் 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 சூப்பர். ஏகுது 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 ஏகுது. ஆனால் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இது அப்படியே விடணும், இன்னும் விடணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஓகே. இப்போ ரெண்டாவது திருப்பி விடணும். கீழே இருந்து மேலே கொண்டு வரணும். இது பாருங்கள், ஓகேங்களா. இந்த கண்டிஷனில் இருக்கும். ரொம்ப அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சோம். அப்படி இருந்தும் அந்த அனல் வந்து பார்த்திங்கன்னா அது ஆகும். அது பிளாக், அந்த கலர் தான் உங்களுக்கு, அந்த இலை தான் பிளாக் ஆகும். ஃபிஷ்ஷு வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்களா எப்படி காமிக்கிறது ஆக்சுவலாக பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு உங்களுக்கு தீஞ்சே போகாது, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இலை வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஆனால் அடிக்கிற அனலில் என்ன பண்ணணும், டெக்ஸி இது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த லீஃபை வச்சு தான் மாற்றணும். அப்படியே மாற்றக்கூடாது. இந்த லீஃபை வச்சு தான், லீஃப் எவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க, எல்லாம் சுருங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான் டெக்ஸி, அவ்வளோ. அப்படியே ரெண்டு கை வைக்கணும். நானே ஹேண்டில் பண்ணுறதுனால, வீடியோ எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. ஓகே, வாடா போச்சேன்ற மாரி ஒரு ஃபிஷ்ஷு கீழே வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு கை வச்சு செய்யுங்க, எங்கேயும் செதறாமல் இருக்கும். நான் இப்போ நானே வீடியோ பண்ணுறதுனால செய்ய முடியல, வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி போட்டுட்டேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. பொறுங்க. சூப்பர். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க, பக்காவாக வந்துருச்சு. அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன். இதை பிடிங்க, ஃபோனை பிடிங்க. ஓகே, ஆயில் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இது வந்து அவ்வளோதான், 1 யூஸ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு வைக்கணும். துளி கூட ஆயில் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. நீங்கள் போடுமுன்னா அவங்க சாப்பிட அவங்க நேரம் ஆகுது. கடை வை முன்னாடி திருப்பி ஏன் கொஞ்சம் நிறைய போடுற. கரெக்ட். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போதும்.